அதிமுகவில் அணிகள் இணைய வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ந்து வலுத்து வரக்கூடிய நிலையில் இபிஎஸ் திட்டவட்டமாக தனது கருத்தை நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார். அதிமுக அணிகள் இணைப்பு என்பது சாத்தியமே இல்லை என தெரிவித்திருக்கிறார். டெல்லி பயணத்திற்கு முன்பாக அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருப்பது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இவர்களை எல்லாம் மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டுமா, இவர்கள் கட்சிக்கு துரோகம் இழைத்தவர்கள் போன்ற பல்வேறு கருத்துக்களை இபிஎஸ் முன்வைத்திருக்கக்கூடிய வேளையில் அது பற்றி அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து திரு புகழேந்தி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணத்திற்கு முன்பாக தன்னுடைய நிலைப்பாட்டை திட்டவட்டமா பதிவு செஞ்சிருக்காரு. அதிமுக அணிகள் இணைப்பு குழு அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவங்களை துரோகிகள் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தியும் பேசியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் டெல்லிக்கு புறப்படுவதற்கு முன்னால் 2026 தேர்தலில் 4வது இடத்தை உறுதி செய்துவிட்டு போயிருக்கிறார். ஏனென்றால் இணைப்புக்கு வழியே இல்லை, இணைத்துக் கொள்ள மாட்டோம் என்கின்ற பிடிவாதமான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்று சொன்னால், நடக்கவிருக்கிற தேர்தலில் 4வது இடத்தை அவரே உறுதி செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் அதற்கு அர்த்தம். அதனால பிடிவாதமா இப்படியே இருந்து எவ்வளவோ சொல்லியாச்சு. இனி நாம் செய்ய வேண்டியது, என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், செய்ய வேண்டியது பழனிசாமி தேவையில்லை. பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக எங்களுடையது என்று சொல்லி இங்கே இருப்பவர்கள் சேர வேண்டும். நான் அப்புறமா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குதுங்கன்னு இந்த சசிகலா சொல்லிட்டு இருந்து சின்னம்மா, ஓபிஎஸ் இங்கே போறது அங்கே வர்றது நிலைப்பாட்டை எடுப்பதில்லை. அது இப்படிப்பட்ட தடுமாற்றத்தை எல்லாம் தவிர்த்து விட்டு உடனடியாக எல்லோரும் ஒருங்கிணைந்து பழனிசாமி தேவையில்லை என்கின்ற முடிவை எடுத்தால்தான் இதற்கு ஒரு வழி பழக்கமே தவிர, இனி எனக்கு அவர் முடியாது என்று சொல்லுகின்ற மனிதரிடத்தில் என்ன செய்ய முடியும்? நான் வர முடியாதுங்க, நான் சேர முடியாது, இணைப்புக்கு சாத்தியம் இல்லை, இவர்கள்லாம் சரியில்லை, தெருவில் போறவங்க, இப்படிலாம் அநாகரிகமாக ஆம்புலன்ஸ் வரை தகராறு செய்கின்ற ஒரு மனிதரிடத்தில் என்ன நல்லதை நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? ஆகவே அவரை தவிர்த்து விட்டு அடுத்த வழி என்னவோ அதை தான் பார்க்க முடியுமே தவிர, நீங்கள் இனிமேல் பழனிசாமியை நம்பிக்கொண்டிருப்பதில் அர்த்தம் இல்லை. இப்போ செங்கோட்டையன் அவர்கள், அண்ணன் அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் பழனிசாமி டெல்லிக்கு. அவர் அமித்ஷா என்கின்ற போலீஸ் அதிகாரி விசாரணை நடத்துவார். என்னென்ன இது போன்ற விசாரணைகள் எல்லாம் நடத்தி என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் தெரியும். என்னை பொறுத்தவரை என்ன தோன்றுகிறது என்று நீங்கள் சொன்னதிலிருந்து நான் தெரிந்து கொண்டது, அவரை மாத்திரம், செங்கோட்டையன் அண்ணனை மாத்திரம் நீங்கள் எந்த தொந்தரவும் செய்யாமல் பக்கத்தில் நல்ல பதவி கொடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உத்தரவிடப் போகிறார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆகவே இவர்களை சேர்க்க முடியாது என்று சொன்னால் இனிமே இவர்கள் மண்டியிட்டு நிற்பதில் அர்த்தம் இல்லை. இதில் சசிகலா மண்டியிட்டு நிற்கிறார் என்றால் அவரும் ஏமாற்றுகிறார் என்ற அர்த்தம். ஆகவே ஓபிஎஸ் அண்ணனும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இல்லையில் இது சரியாக வராது, தொண்டர்கள் நாங்கள் வேறு முடிவெடுக்க வேண்டியிருக்கும். சார், இப்ப எடப்பாடி பழனிசாமி தேவை இல்லை அப்படின்னு வேற நடவடிக்கையை விரைந்து எடுக்கணும்னு சொல்றீங்க. ஆனா அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது திரு எடப்பாடி பக்கம் தானே அதிக அளவிலான தொண்டர்கள் இருக்காங்க. முன்னாள் அமைச்சர்களும் பல முக்கிய தலைவர்களும் அவர் பக்கம் தானே இருக்காங்க. அதை எப்படி அந்த ஒரு முடிவை எடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? நீதிமன்றம் சிவில் நீதிமன்றத்தில் முடிக்க சொல்லி உச்ச நீதிமன்றம் உத்தரவும், தேர்தல் ஆணையத்தில் நிலுவையிலும் வழக்குகள் முடிவெடுக்காத முடிவில் தேர்தல் ஆணையமும் உள்ளது. தொண்டர்கள் இருந்திருந்தா ஜெயிச்சிருக்கலாமே. லோக்கல் பாடி எலெக்ஷன்லயே 90% எல்லாம் மாறி ஓட்டு போட்டு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. தோல்விகள் தொடர்கதை ஆகிவிட்டது. அங்கே அவர்கள் பக்கத்திலே அந்த ஊழலில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள், அந்த பொதுக்குழு இதுக்குழு வச்சு ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்கிறத தவிர எந்த தொண்டர்கள் இருக்கிறார்கள்? எந்த தொண்டர்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள்? 20% அவரே சொல்ற நிலைமைக்கு கட்சி போயிடுச்சு. ஆகவே அங்கே தாவேகாவினுடைய தாக்கம் பயங்கரமாக இருக்கிறது. அதனால்தான் சொன்னேன், 4வது இடத்திற்கு போவார், சீமானுடன் போட்டி வரும், சீமான் அதிக வாக்குகளை பெறுவார். இதெல்லாம் அரசியலில் நடக்கப் போகிறது. ஆகவே இது இனி உருடாதுங்க. இவரை மயிலே என்றால் இறகு போராது. ஆகவே இது வேஸ்ட். இது பேசி பயனே இல்லை. தினமும் டிவியிலே இது ஒரு காட்சியாக போய்கொண்டிருக்கும். ஆகவே எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை இன்று காலையிலே இந்த வார்த்தையை அவர் சொன்ன பின்னால் இது முடிந்து போன கதை. இனி ஒற்றுமை என்பது சொல்லுவது ஊரை ஏமாற்றுவது என்றுதான் அர்த்தம். ஆகவே பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் அண்ணனும் சசிகலா போன்றவர்கள் எல்லாம் ஒருங்கிணைய
வேண்டிய ஏற்பாடுகளை உடனடியாக செய்ய வேண்டும். அது நாளில் குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பார்கள் என்றால் பரவாயில்லை, அடுத்து நாங்கள் எங்கள் வழியை பார்த்துக் கொள்கிறோம். நோ ப்ராப்ளம். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருப்புகழேந்தி.